தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நடுகுரல் கேட்டு நீ வந்தவரே. எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர்லகாய் புறஜாதி என்னை தேடி வந்தி. சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி. சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டி. வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி நீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ. என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எங்கள் ஜீவநீரூற்று நீ. தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேத வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும்.
ஆவிக்குரிய மன கண்களை திறந்தள்ளும்படியாக கூட செபிக்கிறோம். ஞானத்தின் தெளிவை அளிக்கிற ஆவி நாளைகளை நிரப்புவீராக. பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய தூக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுக்கு முக்கியமான ஆதாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு, தலையணை வைத்து. அங்கே கடல் கொந்தளித்து பெரிய ஒரு அசைவு உண்டாகிறது, போராட்டம் உண்டாகிறது. அப்போ தூங்கிட்டு இருந்த அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அங்கே அமைதல் உண்டாயிற்று. வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தினுடைய உறுப்பும் அவமாய் போவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. அதனால வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், இன்னொரு வசனம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவைகளால் நமக்கு என்ன உண்டுங்களாம்? நித்திய ஜீவன் உண்டாம். ஆகவே வேதவசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய அந்த பிரயாணத்தில் படகுல கடல் கொந்தளித்து படகு அமிழத்தக்கதாக பெரிய ஒரு போராட்டமான அந்த சூழ்நிலை மத்தியில் எழுந்து தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். தூங்கும் பொழுதுதான் முக்கியமாக தேவனுடைய ராஜ்யம் மகிமையாய் வேலை செய்கிறது. இன்னொரு பக்கம் பிசாசானுடைய கிரிகளும் நடக்க இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வகையில் நம்ம தூங்குகிற பொழுது அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னாக்க, சரீர பிரகாரமாக படுத்து தூங்கிறது கிடையாது, அது இல்லைங்க. ஒரு ஆவிக்குரிய தூக்கம் அப்படிங்கிறது அன்றாடம் எப்பயும் போல நம்முடைய வேலைகளை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம், கேட்குறோம். அந்த விதைப்பு அறுப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தூக்கம் என்பது, ஆவிக்குரிய தூக்கம் என்பது. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். விதைப்பு அறுப்புக்கு நடுவில் இருப்பது தான் ஆவிக்குரிய ஒரு தூக்கம். விதைப்பு அறுப்பு என்றால் என்ன? ஜெபிப்பது ஒரு விதைப்பதுக்கு சமம். காணிக்கையை விதைப்பது, தசமபாகத்தை விதைப்பது ஒரு விதைப்பதுக்கு சமம். தேவனுடைய வார்த்தையை படிப்பது ஒரு விதைப்புக்கு சமம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்பது ஒரு விதைப்புக்கு சமம். அது நம்முடைய வாழ்க்கையில பலனாக வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஒரு தூக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு, ஒரு விறுவிறுப்பாக காணப்படுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு தாக்கம், ஆவிக்குரிய ஒரு தூக்கம் என்பது தேவனை விசுவாசித்து மன அமைதியாக இருப்பது. எப்படி அந்த கடல் இறையாதே அமைதலா இரு அப்படின்னதும் அப்படியே அது இறையாமல் அமைதியாக்கப்பட்டதோ, அதுபோல இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ண வேண்டுங்க? தூங்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தூங்கினாரு, கொந்தளிச்சிட்டு இருந்த கடலை எந்திரிச்சு அதட்டுறாரு, அது உடனே தூங்க ஆரம்பித்து விட்டது. இப்படியெல்லாம் சில காரியங்களை பார்த்தோம். முதலாவது மனிதனாகிய ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவர் கொண்டு வருகிற பொழுது ஆதாம் என்ன பண்ணாரு? அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணினார். ஏன் வேற வழியில ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம் இல்ல? இது எல்லாமே ஆவிக்குரிய ஒரு மாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணார். அதே போல ஆபிரகாம், வேதத்துல நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல முக்கியமான ஒரு நபர் ஆபிரகாம் இடத்தில் தேவன் பேசுகிற பொழுது முதலாவது ஆபிரகாமுக்கு பெரிய ஒரு நித்திரை மயக்கம் உண்டாயிற்று. அந்த நித்திரை மயக்கத்துல தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறதை நாம் காண முடிகிறது. அப்ப ஆவிக்குரிய வகையில தேவனை சார்ந்து வாழ்வது. ஆவிக்குரிய தூக்கம் என்றால் இன்னொரு அர்த்தம் இளைப்பாறுதல். 7 நாள் கடவுள் தேவன் ஆதாம சிருஷ்டித்து முதல் நாளே அவனை என்ன பண்ணாருங்க? 7ஆம் நாள், அவனை 6ஆம் நாள் சிருஷ்டிக்கிறாரு. 7ஆம் நாளே என்ன பண்றாரு? தூங்க வைக்கிறார். மீனிங் என்னதுங்க? ஆவிக்குரிய ஒரு தூக்கம், இளைப்பாறுதல். ஆவிக்குரிய தூக்கம் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இளைப்பாறுதல். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிற பெரிய ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் ஆவிக்குரிய ஒரு தூக்கம். இதை சில பேர் எக்ஸசைஸா பண்றது கிடையாது. சில நேரம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற பார்வையில பதட்டத்துல தேவன் பதில் கொடுக்காம விட்டுருவாரோ, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் மிஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு தூக்கம் இல்லாம பண்ணிக்கிறாங்களோ அதுபோல தங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிக்கிறாங்க? ஆவிக்குரிய
தூக்கத்தை அடையாமல் பலவீனர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே தேவனை விசுவாசிப்போமானால் நாம் நல்ல தாய் மடியில் தூங்கக்கூடிய ஒரு குழந்தைகளைப் போல தேவனுடைய மார்பில் சாய்ந்து தூங்கலாம். ஒரு தகப்பன் சுமப்பது போல என்று சொல்லப்பட்டது போல தகப்பனுடைய தோளில் சார்ந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தை நம்பிதானே தன்னுடைய தகப்பனையும் தாயும் சார்ந்து கொள்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ள நம்ம வர வேண்டும். இன்னைக்கு உலக வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் வேகம், ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் வேகம். நம்முடைய வேகத்துக்கு கடவுள் இறங்கி வரணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம். தேவனை தேடுகிற இந்த பாதை ஜீவனுள்ள பாதை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையாக இருக்கிறது. நம்முடைய அவசரத்துக்கும் நம்முடைய வேகத்துக்கும் தேவனை வளைக்க முடியாது. கர்த்தர் எப்பயுமே அவர் பக்கம் வரும்படியாக நம்மளை அழைக்கிறாரு. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் ரெஸ்ட் எடுப்பான், இளைப்பாறுதல்ல இருப்பான். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு தூக்கம், ஆவிக்குரிய ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளில் பாருங்க, இன்னும் சில சத்தியங்களை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம், ஏன்னா முற்பிதாக்களை கவனிக்கணும். முற்பிதாக்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை கவனிக்கும் பொழுது அங்கே நிறைய சத்தியங்கள் நமக்கு புலப்படுகிறது. ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24ல் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அன்பானவர்களே, இந்த வேதவசனம் எந்த அடிப்படையில், எந்த பின்னணியில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நான் விவரமாய் சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெரிய ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். 400 வருஷத்திற்கு பிறகு உன் சந்ததி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து தரிசனமாக பேசுகிறாரு. அப்படி பேசுகிற பொழுது அவனுக்கு அங்கே நித்திரை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்தை எதை குறிக்கிறது? சரீர பிரகாரமான ஒரு தூக்கம் அப்படிங்கிறத விட ஆவிக்குரிய ஒரு தூக்கத்தை காண்பிக்கிறது. ஆவிக்குரிய ஒரு தூக்கத்தை காண்பிக்கிறது. அன்பானவர்களே கவனிங்க, மற்றவர்களுடைய அனுபவத்தை குறித்து இல்லை, நீங்களும் ஒரு சிலர் அதை சந்தித்திருக்கலாம். தேவனே பேசுங்க 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 அப்படின்னு சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்க சில பேர் ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக படபடப்பாக ஒரு எதிர்பார்ப்போடு அப்படியே இருப்பாங்க. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் அப்படி எதிர்பார்த்து அவசரப்படுகிற நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டது கிடையாது. அதே போல் அப்படிப்பட்ட நேரத்தில் கேட்பது அது ஆபத்து என்று சிலர் தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாகவே தேவன் எப்பொழுது பேசுகிறார் தெரியுங்களா? சூழ்நிலைகளெல்லாம் எதிராக இருக்கிற பொழுது, அந்த எதிரான சூழ்நிலைகளுக்கு நம்ப முடியாத அளவில் பேசுகிறார். எதிர்பார்க்காத நேரத்தில் பேசுகிறார். சில நேரம் குளிச்சுட்டு இருக்கும்போது பேசுகிறாரு, சில நேரம் சாப்பிடும் பொழுது பேசுகிறாரு, சில நேரம் ஏதோ ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே எடுத்து வச்சு ஏதோ ஒரு வீட்டில் வேலையாக இருக்கும் பொழுது வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், பேசுகிறார், இருதயத்தில் பேசுகிறார். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேசுங்க 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 அப்படிங்கும் பொழுது பேசுறது கிடையாது. தேவன் அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு தூக்கம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது தேவன் நம்மளோடு எதிர்பாராத நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்க. அதுதான் சிறந்தது. அது மாத்திரம் கிடையாது, அப்பொழுதுதான் நமக்கு பெரிய ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் அதன் மேலே வருகிறது. ஏனென்றால் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு தேவனை வேகப்படுத்தி தீர்க்கதரிசனம் அது இதுங்கிற மாதிரி அப்படியே கேட்டு பேசி என்ன ஆகிடுது தெரியுங்களா? கடைசியா தேவன் தான் என்னோட பேசினாரான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு முறை வேணும். அப்போ தேவன் பேசுகிற விதம் எப்பயுமே அமர்ந்த அந்த மெல்லிய சத்தம், எல்லாத்த விட பெஸ்டான ஒரு தேவனுடைய சத்தத்தை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வழி எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவியுடனே கூட தேவ ஆவியானவர் பேசுவது, நம்முடைய இருதயத்தில் பேசுவது, அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு நம்முடைய இருதயத்தில் பேசுவது சிறந்த ஒரு வழியாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. அநேக தேவ மனிதர்களும் அப்படியாய் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த வேகம் நிறைந்த காலத்தில் அதே வேகத்தோட தேவனை நோக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை அகற்றிட்டு நம்ம பெரிய ஒரு மாறுதலை பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. ஆகவே இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் நித்திரையை உண்டு பண்ணி 400 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பேசுகிறாரு.
உன்னுடைய சந்ததி இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான் அந்த நேரத்தில், எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு கர்த்தர் ஈசாக்கை கொடுக்குறாரு. அந்த ஈசாக்கு வளர்ந்து வருகிறான். கிட்டத்தட்ட அவனுக்கு 40 வயசு ஆகிற பொழுது அவனுக்கு பெண் பார்க்கும்படியாக எலேயசர் தன்னுடைய வீட்டு வேலைக்காரர் பொறுப்புக்காரரை அனுப்பி தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அந்த சம்பவம் தான் இந்த 24வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் அது. அந்த சம்பவத்தில் அந்த எல்லையேசர் என்ன பண்றாரு, பெண் பார்த்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வருகிற பொழுது பாருங்க, இதுல இருந்து வாசிக்கிறேன். 61. அப்பொழுது ரெபேக்காலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காலை அழைத்து கொண்டு போனான். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அந்த எலேசார் கூட ரெபேக்கால் வருகிறார். தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவள் வருகிறாள். ஈசாக்கு அப்ப எங்க குடியிருக்கிறான்? தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். அந்த லகாய் ரோயி அப்படிங்கிற அந்த வழியா எலேசர் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறான். ஏன் வேற வழியா அழைத்து கொண்டு வரக்கூடாதா? எலேசர் பெண் பார்க்க போன அந்த சம்பவமே ஆவியானவருடைய ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஒரு அற்புதமான வழி நடத்தல போய் பெற்றுக்கொண்டு பார்த்து கூட்டிட்டு வருகிறான். அப்ப காண்கிற தேவன் யாரை காண்கிற தேவன்? ஈசாக்கை காண்கிற தேவன். ஈசாக்குக்கு வேண்டிய தேவைகளை முன்கூட்டி ஆயத்தம் செய்து வைத்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 14 வயசு இருக்கும் பொழுது அவனை பலியாக கர்த்தர் கேட்டாருங்கிற ஒரு போர்வையில, ஒரு பார்வையில பலி செலுத்த மோரியா மலை கொண்டு போகிற பொழுது அங்கே ஈசாக்கு பலியாக்கப்படக்கூடாது, மோரியா மலையின் மீது ஆட்டு கெடா பலியாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே தேவன் ஈசாக்குக்காக யாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற தேவன் இந்த இடத்துல பாருங்க, ஈசாக்கை காண்கிற தேவனாய் இருந்தார். லகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியா புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அது போல நேரத்துல தான் ஈசாக்கு தியானம் பண்ண போயிருக்கிறான். பிரியமானவர்களே கவனிங்க, எத்தனை கிட்டத்தட்ட 4000 வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தியானம் பண்ண புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தியானம் என்பது எதை காண்பிக்கிறது? போன வாரம் கூட நான் சொன்னேன். இந்த தியானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகர் விட்டாச்சு. தியானம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்தை தியானிப்பது. வேத வசனத்தை தியானிப்பது என்றால் இன்னைக்கு சில நடைமுறைகள் இருக்குது இல்லவா? அமைதியாக உட்கார்ந்து அப்படியே கண்களை மூடி அப்படியே ஏதோ ஒன்றை பார்ப்பது, அது போல அல்ல. தியானம் என்பது எங்கிருந்து வருகிறது ஆரம்பத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆவிக்குரிய வகையிலே வருகிறது. தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்று போல இருக்கிறது. இது தேவனுடைய அந்த சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஏதோ ஒரு அமைதியான ஒரு மனநிலையில இருந்து சில நேரம் அப்படியே ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அப்படி பேசுறாரு. அவர் பேசட்டும் அப்படி கிடையாதுங்க. அவரை இந்த சிந்தனை எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவர் அங்கே பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த வேத வசனத்தை தியானிக்கிற பொழுது தேவன் அங்கே பேசுகிறார். இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்து இந்த வேத பகுதியை தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இப்பொழுது நான் முதல்ல சொன்னேன், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதை ஆராய்ந்து பார்க்கணும், இது என்ன சொல்லுகிறது அப்படின்னு தியானிக்கிறது கிடையாது. தியானம் என்பது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பது மட்டும் கிடையாது. நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் தேவனை எப்பொழுதும் சார்ந்து கொண்டதா இருப்பது, அவருக்குள்ளாய் வாழ்வது, அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி. ஒரு இடத்துல பைபிள்ல இருக்குது இல்லை, அவர்கள் தங்களுடைய சிந்தனையினாலே வீணரானார்கள் அப்படின்னு இருக்குது. அதுபோல நான் என்ன சொல்றேன், நேர்மறையா சொல்றேன், அது எதிர்மறையா எழுதப்பட்டிருக்கு. நேர்மறையான இன்னொரு காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் உண்டாயிருக்க கடவுது. அப்படி
அந்த நம்முடைய சிந்தையை கர்த்தருக்கு முன்பாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களாய், தேவனை தியானம் பண்ணக்கூடியவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதுதாங்க ஆவிக்குரிய தூக்கம். அதுதான் ஒரு இளைப்பாறுதல். இந்த இடத்துல ஈசாக்குக்கு தேவைகள் இருந்தது. அந்த தேவைகள் நேரத்தில் அவன் செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணும்படியாய் புறப்பட்டான். அன்னைக்கு பாருங்க, அவன் கையில் பைபிள் இருந்ததா? இல்லை. ஆனால் அவங்க அப்பா கண்டிப்பா நிச்சயமா அவனுக்கு எல்லாவற்றையும் போதித்து கொடுத்துருப்பாரு. ஆபிரகாம், எப்பா நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணம் மோரியா மலை மேல அன்றைக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டதே, அதான் காரணம். தேவன் நம்ம இந்த ஊரை சேர்ந்தவர்கள், தேவனை அழைத்து கொண்டு இந்த தேசத்தை உனக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா விவரங்களையும் போதித்திருப்பான். ஏனென்றால் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்று ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கிட்ட அவனை பார்த்தே சொல்லியிருக்கிறார். அவன் நாளைக்கு அவன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப கண்டிப்பா ஈசாக்குக்கு எல்லா வகையிலையும் அன்றைக்கு என்ன செய்திருப்பாங்க? ஆபிரகாம் போதித்து கொடுத்திருப்பாரு. அந்த போதித்த அந்த காரியங்களை மையமா வைத்து இவன் அனுதினமும் தியானிக்க பழகி கொண்டவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவனை தியானிக்க பழகினவனாய் காணப்பட்டான். அதை முக்கியப்படுத்தினான், அதற்காக நேரத்தை ஒதுக்கினான். அதை பெரிய அதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தினான். ஏன்னா தியானிக்க வெளியிலே போயிருந்து அதுக்குன்னு தியானிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருந்தான். தியானிக்கிறதுக்குன்னு அவன் அந்த நேரத்தை ஒதுக்கி அதை செய்தான், கீழ்ப்படிந்தான். அப்படி தியானிக்க போகிற பொழுதுதான் அவனுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஏற்ற துணையை குறித்து எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசீர்வாதங்கள் அவனை தேடி வருகிறது, அதே வழியாக வருகிறது. லகாய் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிறவரை நான் கண்டேன், அதே வழியாக வருகிறது. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கர்த்தர் பதில் அளிக்கிறாரு. எப்படிப்பட்ட நேரத்தில் பதில் அளிக்கிறாரு? அவரை பார்த்து கொண்டு அவரை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய தேவைகளுக்கு பதில் அளிக்கிறார். நம்முடைய தேவைகள் வருகிறது. தியானிக்கணுங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். உலக பிரகாரமா நிறைய பேர் இந்த தியானம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அசால்ட்டா என்ன செய்துட்டோம்? விட்டுட்டோம். உலக பிரகாரமா இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இன்னைக்கு பாருங்க, போதிக்கிற அளவுக்கு இருக்குது. தியானத்துக்கு போனேன், நான் குடியை விட்டுட்டேன். தியானத்துக்கு போனேன், நான் இந்த புகை பழக்கத்தை விட்டுட்டேன். தியானத்துக்கு போனேன், நான் என்னது இந்த கோப தாபங்கள் எல்லாம் இல்லாத ஒரு சாந்தமான அமைதியுள்ள ஒரு மனிதனாக மாறிட்டேன். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லி. ஒரு நம்பிக்கையுடையவர்கள் என்ன சொல்றாங்க? அது என்ன சொல்றாங்க? வாழ்த்துற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதில் பார்க்கும் பொழுது, ஃபோன் பேச எடுக்கும் பொழுதும் வைக்கும் பொழுதும் அந்த வாழ்த்துற வார்த்தையை சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, எங்க இருக்கிறோம் நம்ம அப்படின்னு யோசித்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த பழக்கம் இருக்குதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அந்த பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே, அட பாவிகளா எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டீங்களே அப்படின்னு திட்டினாரா? எல்லாரும் அவரை விட்டு ஓடினாங்க. பேதுரெல்லாம் சபித்தான் சத்தியம் பண்ணான். ஆனாலும் முதல்ல அவர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க கடவுது, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க கடவுது. ஷாலோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் சொல்றாரு. ஷாலோம் என்றால் சமாதானம் என்றால் பாருங்க, ஒன்றும் குறைவில்லாம, எந்த உடைப்பும் இல்லாம, நொறுக்குதலும் இல்லாம, நல்ல ஒரு நிறைவோட வாழ்ந்துருங்க அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறதாம் ஷாலோம் அப்படின்னா. முதல் வார்த்தை அதான் சொல்றாரு, ஒரு குறைவு இல்லாம நல்லா வாழணும் அப்படிங்கிற அர்த்தம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே போதிச்சிருக்கிறோம்.
நம்ம யாரை சமாதானம் சொல்லி வாழ்த்துகிறோமோ அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உரியதாக இருக்கிறது. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம அதுவே பெரிய ஒரு சுவிசேஷத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுவே பெரிய ஒரு சுவிசேஷத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இந்த தியானங்கள், இந்த வாழ்த்தக்கூடிய காரியங்கள், இந்த பொறுமையை கையாள வேண்டிய காரியங்கள், இதையெல்லாம் உலக மனிதர்கள் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய வாலிபர்கள் எடுத்து பெரிய பெரிய லீடர்ஸா இருக்கிறாங்க. அது ஒரு வகையில பார்க்கும் பொழுது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. இருந்த போதிலும் இதுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் ஊற்றும் காரணமாய் இருக்கக்கூடிய தேவனும் தேவனுடைய இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதித்து கொடுக்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததை மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு பாருங்க, தேவனை தேடக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கோபதாப வேகமா நிறைய பேர் இருக்கிறாங்க. சில சபைகள்ல அந்த பொறுமையும் நிதானத்தையும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஏதோ சில நேரம் ஒரு அடியாட்களை உருவாக்கி வளர்த்துற மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் உருவாக்கி வளர்த்தி விட்டுறாங்க. இல்லப்பா, பேசிக்கா அன்பு செலுத்து அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு போதனையை போதித்து கொடுப்பது கிடையாது. அப்பொழுது இங்கே ஈசாக்க பார்க்கும் பொழுது அவன் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்தான். அந்த ஆவிக்குரிய ஒரு தூக்கத்துக்குள்ள போயிருந்தான். அவன் தேவனை தியானிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். தேவனுடைய சத்தியங்களை, வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அற்புதம் வருகிறத நம்ம பார்க்க முடிகிறது.